இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் அன்பும் நன்றியும். நான் எழுதிய பெண் அரசியல் புத்தகத்தின் வாசிப்பு மற்றும் கருத்து கூறும் நிகழ்வு என்பதால் இந்த புத்தகம் பற்றிய எனது சில கருத்துக்களையும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகம் உருவான விதம் பற்றி பல முறை சொல்லியிருக்கிறேன். இது திட்டமிட்டு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. ஒரு நாவல், ஒரு சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு மாதிரியோ பொறுமையாக நிதானமாக யோசித்து கொண்டு வரப்பட்ட புத்தகம் அல்ல இது. 2019 100 பெண்கள் இருந்த ஒரு குழுவை தக்க வைத்து கொள்ளவும் அதை வளர்த்தெடுக்கவும் பெண்கள் பற்றியும் பெண் அமைப்பு பற்றியும் பெண் அரசியல் பற்றியும் தொடர்ந்து அந்த பெண்களுடன் நான் பேச வேண்டியிருந்தது. 100 என்பது 1000 ஆயிற்று. 1000 பேர் என்பது 2000 பெண்களாக மாறினார்கள். புதியவர்கள் வந்து சேரும் போதெல்லாம் பேசிய கருத்தையே மீண்டும் மீண்டும் அவர்களிடம் பேசுவதில் எனக்கு ஒரு சலிப்பு இருந்தது. எனவேதான் அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டுவிட்டால் புதியவர்கள் அந்த புத்தகத்தை படித்தால் பெண் பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். பழையவர்களும் தேவைப்படும் போதெல்லாம் படித்து மீண்டும் கருத்துக்களை உள்வாங்கி யோசிக்கவும் முடியும் என்ற எண்ணத்தில் பெண் அமைப்பின் 5ஆம் ஆண்டு நிறைவிழாவின் போது மிக அவசர கதியில் இது தொகுத்து வெளியிடப்பட்டது. தேதி வாரியாகவோ கருத்து ரீதியாகவோ ஒழுங்காக இது தொகுக்கப்படவில்லை என்றாலும் நூலின் கருத்துக்கள் மிகவும் சிறப்பானவை. புத்தகத்தின் எந்த ஒரு தலைப்பை எடுத்து படித்தாலும் அது ஒரு முழுமையான கருத்தை சொல்வதாகவே இருக்கும். இந்த நூல் பற்றி சமீபத்தில் என்னிடம் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம், இதில் கருத்துக்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன, ஒரு ரெப்பிட்டிஷன் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கும் காரணம் இதுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புத்தகம் அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட புத்தகம் என்பது ஒன்று. மற்றொன்று, பல முக்கியமான புதிய விஷயங்கள் இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளன. அவை திரும்ப திரும்ப வருவதில் தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன். எல்லோர் மனதிலும் ஆழமாக பதிய வேண்டிய அவசியம் இருப்பதால் அது தவறில்லை என்றே நான் கருதுகிறேன். முக்கியமான பல விஷயங்களை இந்த நூல் பேசுகிறது. அவற்றில் சிலவற்றை இங்கு நான் தொகுத்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைய அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நிலவும் வெறுப்பு அரசியல் பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. ஒரு பெரிய கட்சி, ஆளும் கட்சி, மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாள நினைப்பதென்பது மோசமான வெறுப்பு அரசியல்தான். ஆனால் கட்சிகள் தமக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் எந்நேரமும் தூற்றிக்கொண்டு இருப்பதும் வெறுப்பு அரசியல்தான். இன்று எல்லா கட்சிகளுமே வெறுப்பு அரசியலைத்தான் நடத்துகின்றன என்பதை இந்த நூல் பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய அரசியல் கட்சிகளில் இருப்போர் பெரும்பாலானோர் சண்டைக்காரர்களாக, அநாகரிகமானவர்களாக, எந்நேரமும் கூச்சல் போடுபவர்களாக, எந்நேரமும் ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பை உமிழ்பவர்களாக இருக்கிறார்கள். இது 21ஆம் நூற்றாண்டிற்கு பொருத்தமில்லாத அநாகரிக அரசியல் என்று இந்த பெண் அரசியல் புத்தகம் சொல்கிறது. மக்கள் நலன் பற்றி சிந்தித்து செயல்படுவதை விட இதில் அவர்கள் செலவிடும் நேரம் மிக மிக அதிகம். உலக மக்கள் தொகையில் பெண்கள் நாம் சரிபாதி என்பதே பெண் அரசியல் புத்தகம் படித்த பிறகுதான் எனக்கு உரைத்தது என்று சில பெண்கள் என்னிடம் சொன்னார்கள். பூமியில் தங்களின் இருப்பையே பெண்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. எவ்வளவு வேதனையான உண்மை அது! ஆண்களுக்குள் பெண்ணை புதைத்துவிட்ட சமூகம் இது என்பதை பெண் அரசியல் நூல் பல இடங்களில் எடுத்துச் சொல்கிறது. பெண்கள் தமது ஆற்றல் அளப்பரியது என்பதை இந்த நூல் புரிய வைக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஓர் ஊடகம் திரைப்படம். அதில் பெண்கள் உள்ளார்ந்து ரசிக்கவோ ஒப்புக்கொண்டு பின்பற்றவோ எதுவும் இல்லை என்ற உண்மை இந்த நூலில் பேசப்பட்டுள்ளது. ஆண்களின் போலி ஹீரோயிசங்களை, மூட முரட்டுத்தனங்களை, அவர்களுடன் அமர்ந்து கைதட்டி சிரிக்கின்ற அசட்டு ரசிகைகளாகவே பெண்கள் இருக்க முடிந்ததை இந்நூல் சொல்கிறது. காதல், காமம், கவர்ச்சி, பெரும்பாலும் இவை சார்ந்தே பெண்களை காட்டும் சினிமா பெண்களின் உண்மையான ஆற்றல் மிக்க நல்ல பல பரிமாணங்களை காட்ட தவறியதையும் இந்த நூல் சுட்டி காட்டுகிறது.
இது பெண் இனத்தையே கொச்சைப்படுத்துகின்ற போக்கு, அவர்களை பூஞ்சைகளாக்கி சிறுமைப்படுத்துகின்ற போக்கு என்பதையும் பெண் அரசியல் நூல் விளக்குகிறது. ஆண்களின் வரலாறு கொடூரமானது, இன்றும் அவர்களின் வாழ்முறை முதிர்ச்சியும் நாகரிகமும் அற்றது என்பதை பெண் அரசியல் நூல் அடிக்கடி பேசுகிறது. ஆண் அரசியல் அதிகார வெறி பிடித்த மேட்டிமை அரசியல். ஆண்களும் இதை உணரும் வகையில் அவர்களை புண்படுத்தாமல் கவனமாக இதில் கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. மனிதருக்குள் நிகழ வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூளை திறப்பு பற்றியும் இந்த புத்தகம் அடிக்கடி பேசுகிறது. அதாவது மனிதர்கள் ஆண் பெண் இருபாலருமே பெரும்பாலும் மனித நேயத்தை மறந்து திரிகிறார்கள். அடுத்தவர் பொறாமைப்படும்படி வாழ்வதுதான் வாழ்க்கைக்கான நோக்கமாக கொண்டுள்ளனர் பெரும்பாலானோர். மற்றவரை விட தாம் உயர்ந்தவர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்கிறது. சக மனிதர்களுடன் அன்புடன் பழகி அவர்களுள் ஒருவராக மனம் புண்படாமல் வாழ்வதுதான் வாழ்க்கையின் அழகு என்ற உண்மை இவர்கள் உணரவே இல்லை. போலி அந்தஸ்து மயக்க மனோபாவத்தை உடைத்து புதிய திறப்பொன்றை உருவாக்கிட பெண் அரசியல் புத்தகத்தில் தொடர்ந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏழைகள் மீது அபிமானம் அக்கறை கொண்டவர்களாக தம்மை காட்டிக்கொள்வோர் ஏறு ஏறு என்று அவர்களை போலியாக உற்சாகப்படுத்தாமல் இறங்கி வந்து அவர்களுடன் கைகோர்த்து மேலேற்ற வேண்டிய அவசியத்தையும் பெண் அரசியல் புத்தகம் வலியுறுத்துகிறது. சுயநலத்தின் சின்னமாக மனிதன் கட்டிய வீடுகள், அதில் அவன் அமைத்து கொண்ட கதவுகள், அதற்கு பிறகும் போதாது என்று பூட்டிய பூட்டுகள் எல்லாமும் மெல்ல மெல்ல தகர்க்கப்பட்டு எந்த இடத்தில் எந்த மனிதர் துயருற்றாலும் அருகில் இருக்கும் சக மனிதர்கள் அவர்கள் உதவுவார்கள் என்ற மிக உயர்ந்த நிலையை மனிதர்களிடம் உருவாக்கிடவான கருத்துக்களும் இந்நூலில் சொல்லப்பட்டுள்ளன. சொத்து சேர்க்கும் பேராசை இந்த நூற்றாண்டின் மிக மிக பெரிய அறியாமை. அதுக்கு நான் விளக்கமெல்லாம் சொல்லியிருப்போம் புத்தகத்தில். ஏன் அது அறியாமைன்னா அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. அந்த வேட்டையில் முனைப்புடன் ஈடுபடுவோர் தாமும் வாழ்வதில்லை, சக மனிதர்களின் நிம்மதியையும் அழிக்கிறார்கள். காட்டுமிராண்டி காலத்தின் பாதுகாப்பற்ற சமூகம் போலவே இத்தனை நூற்றாண்டுகள் கழிந்த பிறகும் மனிதன் வாழ்வதை இந்த நூல் சுட்டி காட்டுகிறது. எத்தனை நீதி நூல்கள், எத்தனை தத்துவங்கள், எத்தனை சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் வகுக்கப்பட்டு பழக்கப்பட்ட பிறகும் மனிதர்கள் இன்னமும் முழு நாகரிகம் அடையவில்லை என்பதையும் பெண் அரசியல் சுட்டிக்காட்டுகிறது. பணக்காரர்களாக இருப்பதே பெருமிதம் என்ற பொது புத்தி மாற வேண்டும் என்று சொல்கிறது. அது அவமானகரமானது, அறமற்றது, குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய ஒரு பாவம் என்றும் இந்த நூல் பட்டவர்த்தனமாக பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகாவது குடும்பத்தை விட்டு வெளியேறி வந்து சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த நூல். அட்டை போல ஆயுள் முழுக்க இரத்த சொந்தங்களுடன் குடும்பத்துடன் ஒட்டியிருப்பதால் நாட்டுக்கு என்ன நன்மை? நல்லதொரு நாடு என்பது தானே எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய உண்மையான சொத்து. இதனையும் திரும்ப திரும்ப பல இடங்களில் பேசுகிறது இந்த நூல். படைப்பாளிகளின் வெற்று மேட்டிமையை, அறிவின் போதாமையை, நடத்தையின் கீழ்மைகளையும் அவர்கள் புண்படாத வகையில் சிந்திக்கும் வகையில் சுட்டிக்காட்டுகிறது பெண் அரசியல் புத்தகம். இங்கு சிஸ்டம் சரியில்லை என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அதனால்தான் லஞ்சம், ஊழல், கொள்ளை என்று எல்லா துறைகளின் முகங்களும் இருக்கின்றன என்பதும் புரிகிறது. ஆனால் அதை எங்கு சென்று சரி செய்வது என்பதுதான் எவருக்கும் புரியவில்லை. அதை சரி செய்வதற்கான ஒரே வழி கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது. அதற்காக ஒரு கொள்கை அறிக்கை கூட நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அது பெண் அரசியல் புத்தகத்திலேயே உள்ளே இருக்கும். கல்வியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. முதலில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி, நிர்வாகிகளையும் ஊழியர்களையும் மனசாட்சியற்ற எந்திர மனிதர்களையும் உருவாக்குகின்ற கல்வி என்ற நிலை மாறி உத்தம மனிதர்களை உருவாக்குவதான கல்வி இங்கு மலர வேண்டும். சமத்துவம் என்பது ஆதிக்க மாற்றம் அல்ல என்ற கருத்தை இந்த நூல் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது. பலருக்கும் தெரியாத உண்மையாக அது இருக்கிறது. ஒரு மதமோ சாதியோ மற்றதை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. போராடி மேலுக்கு வருகின்ற மற்றொரு தரப்பு அந்த அதிகாரத்தை தாம் கையில் எடுத்துக்கொண்டு
அவர்களை அடிமைப்படுத்த நினைத்தால் அது ஆதிக்க மாற்றம், சமத்துவம் ஆகாது. சாதி மதம் என்ற வட்டத்துக்குள் செல்லவோ அது பற்றி பேசவோ பெண் அமைப்பு எப்போதும் விரும்புவதில்லை. இந்த உதாரணத்தை நான் இப்படி சொல்கிறேன். அதாவது ஆண் பெண் சமத்துவத்திலிருந்து தன்னுடைய திறமைகளால் ஆற்றலால் ஆணை வெற்றி பெற்று பெண் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதை ஆணின் மீது பிரயோகித்தால் அது சமத்துவம் கிடையாது, அதுவும் அதிகார மாற்றம்தான். எனவே சமத்துவம் என்பது மிக மிக உன்னதமானது. ஆதிக்கம் என்பது அடியோடு ஒழிய வேண்டியது. ஒட்டுமொத்த மானுடம் ஒருவர் விடாமல் சமம் என்று கொள்தல். ஒவ்வொருத்தரையும் குற்றம் சாட்டி இவங்களாலன்னு காலம் பூரா சொல்லிகிட்டு இருக்காம எல்லாத்தையும் மன்னித்து ஒரு மன்னிப்புக்கான ஒரு கோட்டை உருவாக்கி பழையது எல்லாம் மறந்துட்டு மனிதர்களாக இணையணும் அப்படிங்கிறது இந்த நூலினுடைய கருத்து. அதை எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கியிருக்கேன். அந்த வெறுப்புங்கிறது யார் மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அது மனிதர்களுக்கு தெரியாத ஒன்றும் கூட. பெண் அரசியல் என்பது நல்லதொரு மாற்று அரசியலுக்கான குறியீடு. ஒரு நல்ல அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இது பயன்படுகிறது. பெண் அரசியல் வாயிலாக பேசப்படுகின்ற ஒவ்வொன்றும் இன்றைய அரசியலின் குறைபாடுகளை பட்டவர்த்தனமாக சுட்டி காட்டுகின்றது. எப்படிப்பட்ட ஓர் அநாகரிகமான அரசியலுக்குள் இருக்கிறோம், அதையே கட்டி காத்து கொண்டும் இருக்கிறோம், அதை மாற்றும் முயற்சியோ அது பற்றிய சிந்தனையோ நம்மிடம் இல்லையே என்பது ஆண்களுக்கும் உரைக்க வேண்டும். அதற்காகவே பேச்சு, எழுத்து, செயல்கள் என பெண்கள் நாம் களமிறங்கி செய்து வருகிறோம். காட்டாட்சி தத்துவத்துக்காக காவல் நிற்கின்ற இன்றைய அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஓர் உன்னத அரசியலை நோக்கிய பயணத்தை பெண் அரசியல் மேற்கொள்ள நினைக்கிறது. பெண்கள் நாம் பெரியன செய்வோம். இவை போன்ற இன்னும் பல நல்ல கருத்துக்களை சொல்கின்ற புத்தகம்தான் இது. எனவே ரெப்பிட்டிஷன் பற்றி கவலைப்படாமல் படியுங்கள். அடுத்து நமது 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் போது பெண் அரசியல் புத்தகத்தின் 2ஆம் பாகம் வெளியிடப்படுகிறது. அது இந்த புத்தகத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் களைந்த இன்னும் ஒரு சிறப்பான புத்தகமாக இருக்கும். பெண் அரசியலினுடைய அடுத்த கட்டத்தை இன்னும் ஆழமாக பேசுவதாக இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும், அதை ஈன்ற பொழுதில் பெரிது ஓக்கம்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு உணர்வை நான் இப்போ பெற்றேன். கண்டிப்பாக அன்றைக்கி கூகுள் மீட்டில் பேசினவங்களாம் இப்போ பேசும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் படித்த மாதிரி இருந்துச்சு பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும்